ஒரு விருப்பம் மட்டும் மற்றெல்லா விருப்பங்களையும் விட ஆழமான விருப்பம். பற்பல காரணங்களைக் கொண்டு நிறைவேறுவது கடினமான விருப்பம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. செலின் லிசியேவில் உள்ள கர்மேல் மடத்திற்கு வருவதை கண்குளிர காண வேண்டும் என்னும் விருப்பம்தான் அது. ஆனால் இக்காரியத்தில் கலக்கம் கொள்ளாமல் தியாக சிந்தனையுடன் என் சகோதரியின் எதிர்காலத்தை கடவுள் கரங்களில் ஒப்படைத்து விட்டேன். தேவை ஏற்பட்டால் அவள் தொலைநாடுகளுக்கும் செல்வதையும் தடை செய்ய மாட்டேன். ஆனால் அவளும் என்னை போன்று ஆண்டவரின் பத்தினியாக வேண்டுமென்று மட்டும் விரும்புவேன். வெளியுலகில் நான் அறியாத எத்தனையோ ஆபத்துக்கள் அவள் வாழ்வில் குறுக்கிடக்கூடுமென்ற எண்ணம் என் மனதை வதைத்தது. ஒரு சகோதரியின் அன்பை விட ஒரு தாய்க்குரிய அன்பு நான் அவள் மேல் கொண்டிருந்தேன். அவளுடைய ஆன்ம நலத்தை பற்றி மிகவும் கவலையாக இருந்தேன். ஒரு நாள் அத்தையும் பிள்ளைகளும் செலினை அழைத்து கொண்டு உல்லாச பொழுதுபோக்காக நண்பர்கள் கூடியிருந்த ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அங்கே செலின் நடனம் ஆட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் என்று அறிந்திருந்தேன். என் வழக்கத்திற்கு மாறாக ஏனோ அன்று மிகுந்த கவலையுற்றேன். அவளை நடனமாட விடாமல் தடுக்க வேண்டுமென்று ஆண்டவரை வேண்டி கண்ணீர் சிந்தினேன். என் மன்றாட்டு கேட்கப்பட்டது. செலின் எவ்வளவுதான் இனிமையாக ஆடக்கூடியவளாக இருந்தாலும் இயேசுநாதர் தன்னுடைய வருங்கால பத்தினியை நடனமாட விடவில்லை. அவளுடன் ஆடுவதற்கு வந்த இளைஞனும் தயங்கினான். இருவருமாக மேடை மீது குறுக்கும் நெடுக்குமாக பக்தியாக நடப்பதைக் கண்டு அங்கு கூடியிருந்தவர்கள் மலைத்துப் போயினர். இறுதியில் அவ்விளைஞன் மிகவும் கூச்சப்பட்டு மேடையை விட்டு இறங்கி மறைந்து விட்டான். பிறகு அன்று முழுவதும் அவன் தலையே காட்டவில்லை. இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் மீது எனக்கிருந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது. செலினை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாக இதனால் அறிந்து கொண்டேன். மிகுந்த துன்ப துயரங்களுக்கு உள்ளாகி ஒரு புனிதரைப் போன்று அவற்றை சகித்து வாழ்ந்த நம் அப்பாவை கடந்த ஆண்டு ஜூலை 29 கடவுள் தம் வான் வீட்டிற்கு அழைத்து கொண்டார். அவருடைய மரணத்திற்கு முந்தின 2 ஆண்டு காலம் அவர் நம் மாமன் வீட்டில் நன்கு பராமரிக்கப்பட்டு வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் பலவீனமாய் இருந்ததால் வியாதியுற்றிருந்த காலத்தில் ஒரே ஒரு முறைதான் அவரை நான் பார்க்க முடிந்தது. துயரம் மிக்க ஒரு சந்திப்பு அது. அன்பார்ந்த அன்னையே, நாம் விடைபெற்று பிரிந்த வேளையில் அப்பா தம்முடைய கண்களை உயர்த்தி வானத்தை சுட்டிக்காட்டி கண்ணீர் சிந்திய வண்ணம் மோட்சத்தில் என்ற ஒரே ஒரு சொல் மட்டும் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அப்பா தம் நித்திய பேரின்ப வீட்டை அடைந்ததும் இவ்வுலகில் அவருடன் ஒரு காவல் சம்மனசு போல அவரை போற்றி பராமரித்து வந்த செலின் இவ்வுலக தடைகளிலிருந்து விடுதலை பெற்றாள். சம்மனசுக்கள் இவ்வுலகிற்கு வரும்போது தங்கள் அலுவல்களை முடிந்ததும் உடனே கடவுளிடம் திரும்ப பறந்து செல்கிறார்கள். இதற்காகவன்றோ அவர்களுக்கு இந்த இறக்கைகள் உண்டு என்கிறார்கள். அவ்வாறே செலின் கர்மேலுக்கு பறந்து வர முயன்றாள். ஆனால் அவள் எதிர்கொண்டு நின்ற முட்டுக்கட்டைகள் தவிர்க்க முடியாதவையாக தோன்றின.